வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் பாடம் 7 அளவே இல்லை முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 13வது கணக்கு, ஓர் அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தில் விட்டம் 14 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 13 சென்டிமீட்டர் எனில் கொள்ளளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ கவனிங்க. ஒரு அரைக்கோளம்ன்றது இப்படி இருக்குமா? இது மேலே ஒரு உருளையை வச்சுருக்காங்களாம். ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளை, ஸோ உள்ளே எதுவுமே இல்லை, பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம். ஸோ இதனோட டோட்டல் விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர். உயரம், நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கணக்குகளை உயரம் அப்படின்னு சொல்லியிருந்தா மொத்த உயரம் தான் எடுத்துக்கணும். ஏன் மொத்த உயரம் எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், ஒரு கிண்ணத்தின் விட்டம் மற்றும் உயரம், ஒரு கிண்ணத்தினுடைய விட்டமும் உயரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ரெண்டு ஷேப்பும் சேர்ந்தது தான், அரைக்கோளமும் உள்ளீடற்ற உருளையும் சேர்ந்தது தான் அந்த கிண்ணம். அப்போது கிண்ணத்தினுடைய உயரம் கொடுத்துருந்தா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அதனுடைய உயரம் எடுத்துக்கணும். சரி, இப்போ இது 14 இருக்கும்போது இதனுடைய ரேடியஸ் என்னவா இருக்கும்? 7 சென்டிமீட்டராக இருக்குமா? ஸோ d is equal to 14 சென்டிமீட்டர், r is equal to d by 2, அதாவது 14/2 is equal to 7 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ ரேடியஸ் 7 சென்டிமீட்டராக இருக்கும்போது இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர். டோட்டல் 13ல் 7 போயிடுச்சுன்னா இங்கே 6 இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், அரைக்கோளம் உருளை. ஸோ இதில் நமக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள், ரேடியஸு, ஹைட்டு. ஸோ அரைக்கோளத்தில் ஹைட் இல்லை, ரேடியஸ் ரெண்டுத்துக்கும் சேம் தான். உருளையினுடைய ஹைட்டு பார்த்தோம்னா 6. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம கணக்கு போட போகிறோம். ஓகே, கிண்ணத்தின் கொள்ளளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. கொள்ளளவு அப்படின்னா கிண்ணத்தின் கொள்ளளவு இஸ் ஈக்குவல் டு இந்த உருளையினுடைய கொள்ளளவு, இந்த அரைக்கோளத்தின் கொள்ளளவு, ரெண்டுத்தையும் சேர்த்தா கிண்ணத்தினுடைய கொள்ளளவு கிடைச்சிடும். அப்போது உருளையின் கொள்ளளவு கூட்டல் அரைக்கோளத்தின் கொள்ளளவு. ஓகே, உருளையின் கொள்ளளவுக்கு ஃபார்முலா என்ன? πr²h. அரைக்கோளத்தின் கொள்ளளவுக்கு ஃபார்முலா என்ன? கோளத்தின் கொள்ளளவு 4/3 πr², πr³. அரைக்கோளத்துக்கு 2/3 πr³. ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தில் πr², இங்கே r³ r² இருக்குது. அப்போ காமனாக எடுத்துடலாம். πr² காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே h மட்டும் இருக்கும், இங்கே 2/3, பையும் r² வெளியே போயிடும், இங்கே ஒரு r மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ பையோட மதிப்பு 22/7, ஆரோட மதிப்பு ரெண்டுத்துக்கும் r சமமாக தான் இருக்குது, அதனால் காமனாக தான் வெளியே எடுத்திருக்கோம். 7 × 7 × ஹோட மதிப்பு என்ன? உருளையினுடைய ஹோட மதிப்பு 6 ப்ளஸ் 2 × ஆரோட மதிப்பு 7, 7/3. ஸோ இந்த ஒரு 7 கேன்சல் பண்ணிடலாமா? வெளியே 22 × 7 இருக்குது, உள்ள 6×3 18 கூட்டல் 14/3 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ 22/7, இங்கே 18 14 கூட்டினா 32/3. 22 × 7 × 32 × 3. ஸோ என்ன வந்தது? 22 × 7, 18 14 32/3 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் பெருக்கிட்டு அப்புறம் டிவைட் பண்ணிடலாமா? ஓகே, 32 × 22, 4 × 7 /3. ஓகே, 49 28. ஸோ /3, 1/3, மீதி 1 9, 6×3 18, மீதி 1 2,
4 3 12. ஸோ 8 கீழே இருக்கணும்னா 2 3 6, மீதி 2 வரும். மறுபடியும் 0 போட்டு பாயிண்ட் வச்சு 0 போட்டோம்னா 6 டைம்ஸ் வருமா. ஸோ 6 6ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1642.66ன்னு போயிட்டே இருக்கும். 6 7 வச்சு முடிச்சிடலாம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறது, கன அளவு கேட்டிருக்காங்களா, கன அளவு கண்டுபிடிச்சிருக்குமா. அப்போது சதுர சென்டிமீட்டர் கியூப், சாரி சென்டிமீட்டர் கியூப் இல்லைனா கன சென்டிமீட்டர்னு எழுதணும். இங்கிலீஷில் கியூபிக் சென்டிமீட்டர் இல்லைனா சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஓர் உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். எப்படி பாருங்க, ஒரு உருளையின் இருபுறமும் கூம்பு இருக்கணுமா. ஒரு உருளை, இந்த உருளைக்கு 2 பக்கமும் கூம்பு இருக்கணுமா. ஓகே, மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க, மாதிரியின் நீளம் இதுதான், இந்த 2 எல்லாமே சேர்ந்தது தான் மாதிரி. இதனுடைய நீளம் ஃபுல்லாக எவ்வளோன்னா 12 சென்டிமீட்டர். விட்டம் 3 சென்டிமீட்டர். ஸோ D is equal to 3 சென்டிமீட்டர். அப்போ Rனா D/2 is equal to 3/2. 3/2ன்னு வச்சுங்க, பாயிண்ட்ல இப்போ வச்சுக்க வேணாம். ஒவ்வொரு கூம்பின் உயரம், கூம்போட உயரம், இந்த கூம்போட உயரம் டயக்ராம் எப்படி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ. இங்கே பாருங்கள், டயக்ராம் எப்படி போடுறேன். இது உருளை, இது கூம்பு. இந்த கூம்பின் உயரம் என்னவா இருக்குதா, 2 சென்டிமீட்டர். இது 2, இது 2. டோட்டலாக என்ன சொன்னாங்க, டோட்டலாக 12 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். ஸோ இது 2, இது 2 போனுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 8 சென்டிமீட்டர் இங்கே உள்ள இருக்கும். ஓகே, அடுத்து விட்டம் 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 3/2. ஓகே, இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, கன அளவு. ஸோ இதில் மாதிரியின் கன அளவு ஈக்குவல் டு, மாதிரியின் கன அளவு எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு கூம்பு, அப்புறம் ஒரு உருளை, அப்புறம் ஒரு கூம்பு. அப்போது உருளையின் கன அளவு கூட்டல் 2 கூம்பு இருக்குது, அதனால் 2 இன்ட்டு கூம்பின் கன அளவு அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஓகே, இப்போ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h போன கணக்கில் தான் பார்த்தோம். கூம்பின் கன அளவு 1/3 πr²h. இங்கே 2 இருக்கிறதுனால 2/3 போட்டுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். 2/3 πr²h. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற h வேறு, இங்கே இருக்கிற h வேறு. அதுக்கும் ஒரு டயக்ராம் போட்டுடலாமா. போட்டுடலாம். ஸோ இது வந்து உருளை, இது வந்து கூம்பு. ஸோ உருளையின் ஆரம், உயரம், கூம்பின் ஆரம், கூம்பின் உயரம். உருளையினுடைய ஆரம் என்னவா இருக்கு, ஆரம் வந்து ரெண்டுமே சேம் தான். உருளைக்கும் 3/2 தான், கூம்புக்கும் 3/2 தான். உருளையினுடைய உயரம் வந்து 8, கூம்பினுடைய உயரம் வந்து 2. ஓகேவா. அப்போது ஆர் மட்டும்தான் காமனாக இருக்குது, h நம்ம காமனாக வெளியே எடுக்கக்கூடாது. ஓகேவா. இப்போது என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், இங்கே போட்டுக்கிறேன். πr² காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். πr² வெளியே எடுத்தோம்னா இங்கே h இருக்குது, ப்ளஸ் இங்கே 2/3 h இருக்குது. இந்த 2 ஹச்சும் வேறு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ h ப்ளஸ் 2/3 h. இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். πr² இன்ட்டு h plus 2/3h. h plus 2/3h. ஸோ பை இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன பார்த்தோம், டக்குன்னு மறந்துடுறேன், 3/2. ஹெச்சோட வேல்யூ 8 2. ஆரோட வேல்யூ 3/2 அப்படின்னு பார்த்தோம்.
3/2 into 3/2 இந்த r ஸ்கொயருக்கான வேல்யூ 3/2 into bracket போட்டுக்கிறேன். h வந்து 8 plus 2/3 into 2 இந்த h வந்து 2. ஓகே, இந்த 2வையும் இந்த 22வையும் கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ் வருதா? இப்போ மேலே 11 into 3 into 3 divided by 7. ஸோ இங்கே வந்து 2 2s are 4, 8 plus 4/3 அப்படின்னு கிடைக்குது. இங்கே 11 into 3 into 3 divided by 7 into இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 8s are 24 plus 8 28 divided by 3. அப்போ இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். இந்த 7 இந்த 28 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வருது. அப்போ 11 into 3 into 4 11 into 3 into 4 11 3s are 33 into 4 3 4s are சாரி, இங்கே ஒரு 2 இருக்குது, அதை விட்டுட்டுமா? 2 இங்கே ஒரு 2 இருக்கும். அப்போ 2 டைம்ஸ் இது வந்து 2 டைம்ஸ் வருது. 63 into 2 66 சென்டிமீட்டர் கன அளவு கேட்டிருக்காங்களா? சென்டிமீட்டர் கியூப். ஓகே, தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe our channel.